கதையிலிருந்து ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க. காகமும் அன்னப்பறவையும். கவ்வா ஓர் ஹன்ஸ். ஒரு கடற்கரையில் கோவிந்தன் என்பவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் வசதி வாய்ந்தவன். அவனிடம் ஒரு காகம் இருந்தது. தினமும் அவன் அந்த காகத்திற்கு உணவு கொடுப்பான். அவன் கொடுத்த உணவை உண்டு அந்த காகம் மிகவும் பருத்தது. ஒரு கடற்கரையில் கோவிந்தன் என்பவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். समुद्र तट पर गोविंदन नाम का एक आदमी रहता था. அவன் மிகவும் வசதி வாய்ந்தவன். वह बहुत सहज है. அவனிடம் ஒரு காகம் இருந்தது. उसके पास एक कौवा था. தினமும் அவன் அந்த காகத்திற்கு உணவு கொடுப்பான். वो उस कौवे को हर दिन खाना खिलाता है. இந்த தினமும் அப்படிங்கும்போது ஹர்தீன் சொல்றோம். இன்னொன்னு பிரதிதீன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் கொடுத்த உணவை உண்டு அந்த காகம் மிகவும் பருத்தது, அதாவது குண்டாயிருச்சு. कौवा ने उसका दिया भोजन गाया और बहुत मोटा हो गया. அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்தது. கவ்வா பஹுத் அகங்கார் தா. அது எப்போதும் எல்லாரிடம் கர்வமாக பேசிக்கொண்டிருக்கும். ஹமேசா சபி சே கர்வ சே பாத் கர்த்தா ஹே. ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்னப்பறவையிடம் சென்று சொன்னது, நீங்கள் பார்ப்பதற்குத்தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது. एक दिन कौवा ने समुद्र तट पर कुछ हंसों को गड़े देखा. वह उन हंसों के पास गया और बोला, तुम देखने में बहुत सुंदर हो, लेकिन तुम मेरी तरफ उठ नहीं सकती. उसने கர்வசே கஹா. என்னை போல் அப்படிங்கும்போது மேரி தரக் கர்வமாக சொன்னது. கர்வசே கஹா. அப்போது ஒரு அன்னப்பறவை சொன்னது, நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கத்தான் வந்துள்ளோம். உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்றது. உடனே அந்த காகம், இல்லை, உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போடுங்கள் என்றது. அப்போது ஒரு அன்னப்பறவை சொன்னது, தபி ஏக் ஹங்ஸ் போலா. நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க வந்துள்ளோம். மித்ரா, ஹம் ஏகாங் பஸ் தோடி தேர் ஆராம் கர்னே ஆயே ஹே. மித்ரா, ஹம் ஏகாங் பஸ் தோடி தேர் ஆராம் கர்னே ஆயே ஹே. உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஹமாரே பாஸ் ஆப்சே பஹஸ் கர்னே கா சமய நஹி ஹே. உடனே அந்த காகம், இல்லை, உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போடுங்கள் என்றது. துரந்த் கவ்வா போலா, நஹி அஹர் தும் மே हिम्मत है दो मुझसे मुकाबला करो. नहीं अगर तुम में हिम्मत है दो मुझसे मुकाबला करो. அதற்கு ஒரு அன்னப்பறவை, சரி, என்ன போட்டி என்று கேட்டது. அதற்கு காகம் சொன்னது, நாம் இருவரும் இந்த கடற்கரையில் இருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம். யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்றது. அதற்கு ஒரு அன்னப்பறவை, சரி, என்ன போட்டி என்று கேட்டது. एक हंस ने पूछा, प्रतियोगिता क्या है. போட்டி அப்படின்னா பிரதியோகிதா. அதற்கு காகம் சொன்னது, நாம் இருவரும் இந்த கடற்கரையிலிருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம். கவ்வா போலா, हम दोनों इस समुद्र तट से कुछ मील दूर उठेंगे. யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது. जो पहले जाएगा वक्त सबसे अच्छा होगा. உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது. இந்த காகம் தான் பருத்தி இருப்பதை, அதாவது குண்டா இருக்கிறத மறந்துட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது. அன்னப்பறவை
அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. உடனே அந்த அன்னப்பறவை சரி என்றது. ஹங்ஸ்னே துரந்த் கஹா ஹாங். இந்த காகம் தான் பருத்து இருப்பதை மறந்துவிட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது. ய கவ்வா கபாஸ் கே பாரே மே பூல் கயா அவர் பஹுத் தேஜ் சே உட் கயா. அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. हंस भी जितनी तेज से उड़ सकता था उड़ रहा था. हंस भी जितनी तेज से उड़ सकता था उड़ रहा था. சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்தது. அதனால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டே இருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்தது. தோடி தே சல்னே கே பாத் கவ்வா பஹுத் தக் கயா. அதனால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. இஸ்லியே அப் குச் நஹி கியா ஜா சக்தா. கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். वह अच्छी तरह जानते हैं कि अगर हम नीचे गए तो समुद्र में डूबकर मर जाएंगे. वह अच्छी तरह जानते हैं कि अगर हम नीचे गए तो समुद्र में डूबकर मर जाएंगे. காகம் செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டே இருந்தது. கவ்வா பஹுத் तक गया था और उसे समझा में नहीं आ रहा था कि क्या करे. அதை பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? மிகவும் களைப்படைந்து விட்டாயே என்றது. அதற்கு காகம் சொன்னது, என்னால் முடியவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் என்றது. அதை பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். यक देख कर हंस बोला, मित्रा, मैं तुम्हारी देखभाल कर रहा था. मैं तुम्हारी देखभाल कर रहा था. உனக்கு என்ன ஆயிற்று? மிகவும் களைப்படைந்து விட்டாயா என்றது. தும் ஹே கியா ஹுவா ஹே தும் பஹுத் தக் கயே ஹோ. அதற்கு காகம் சொன்னது, என்னால் முடியவில்லை. கவ்வா போலா, மே நஹி ஜா சக்தா. இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் என்றது. அகர் மே ஓர் ஆகே கயா தோ நிச்சித் ஹி இஸ் சமுத்திர மே கிர்கர் மர் ஜாऊंगी. கவ்வா போலா, மே நஹி ஜா சக்தா. அகர் மே और ஆகே கயா தோ நிச்சித் ஹி இஸ் சமுத்திர மே கிர்கர் மர் ஜாऊंगी. உடனே அன்னப்பறவை, சரி, நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது. உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது. உடனே அன்னப்பறவை, சரி, நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள். तुरंत हंस बोला, ठीक है, चिंता मत करो, मेरी पीठ पर चढ़ जाओ. நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன். मैं तुम्हें किनारे तक ले चलूंगा. मैं तुम्हें किनारे तक ले चलूंगा. உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது. तुरंत कौवा हंस की पीठ पर चढ़ गया और सुरक्षित किनारे पर पहुंच गया.
கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையுடன், நண்பா, என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன். நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்க கூடாது. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்திருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையிடம், कौवा जो किनारे पर गाया था हंस से बोला, நண்பா, என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன். மித்ரா, मुझे माफ कर दो. मैं तुमसे बात करने में बहुत अहंकारी था. நான் அவ்வாறு உன்னிடம் பேசி இருக்க கூடாது. मुझे तुमसे इस तरह बात नहीं करनी चाहिए थी. मुझे तुमसे इस तरह बात नहीं करनी चाहिए थी. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்திருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. अगर तुमने मेरी मदद नहीं की होती तो मैं आज निश्चित रूप से मर गया होता. उसने हंस से माफ मांगी. கருத்து: கர்வம் என்றைக்கும் உதவி செய்யாது. சத்ய: அகங்கார் कभी मदद नहीं करता. Subscribe to Vivid Vinod.